வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளியாருனா ரசித்து சமைப்போம் சுவையால் நினைவோம். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான செட்டிநாட்டு ரெசிபி. அதாவது வெள்ளை பணியாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேயே வந்து இன்றைக்கி சிகப்பரிசியில் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதில் வந்து 1 டம்ளர் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். தலையை தட்டிட்டு மேலே கொஞ்சமாக உளுந்து வைக்கணும். இது வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறிக்கணும். இது மாதிரி 1 டம்ளர் அரிசி தலையை தட்டிட்டு மேலே கொஞ்சமாக உளுந்துக்கும் அப்புறமா அவ்வளோதான். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் வந்து நான் இப்போ கொஞ்சம் 1 டம்ளர் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால மிக்ஸியே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய போடணும் அப்படிங்கிறப்போ ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் அப்படின்னு போடுறப்போ வந்து நீங்கள் வந்து கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் வந்து போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு. கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு சால்ட்டையும் இதிலேயே போட்டு திரும்ப இன்னொரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். நம்ம ஆக்சுவலாக தோசை ஊற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அந்த பதத்தில் வந்து இருக்கணும். இப்போ வந்து ஒரு பவுலுக்கு வந்து இதை வந்து மாற்றிட்டேன். இது இப்போ மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே வந்து ஒரு சைடிஷ் வந்து கார சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு 5 6 பட்டை மிளகா, கொஞ்சமாக புளி, ஒரு 2 பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸுங்கனால ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு. இதை போட்டு அப்படியே நம்ம பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்கும் அது. எடுத்துகிட்டு தேவையான அளவு வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு உளுந்து போட்டு பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை வந்து போட்டு தாளித்து அந்த சட்னியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அந்த பணியாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெள்ளை பணியாரம் பண்ணுவோம், பச்சரிசியில் செய்வோம். இது வந்து சிகப்பரிசியில் நான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பிச்சிங்கன்னா உள்ளே வந்து தாள் தலை கூடு கூட இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். இப்போ சால்ட்டெல்லாம் போட்டு பிறங்க அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குட்டி கடாயை வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக வந்து கடுகு போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்கு வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன். கறி லீவ்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் எனக்கு வந்து கறி லீவ்ஸ் வந்து கிடையாததுனால போடலை. போட்டுட்டு இந்த தாளிப்பை வந்து அப்படியே அதில் எடுத்து நான் வந்து ஊற்றிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து சட்னியை வந்து அரைச்சி 2 3 நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல பெரிய தாளிப்பு வந்து வச்சு அதில் அரைச்சி சட்னியை போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்குனிங்கன்னா ஒரு 2 3 நாளைக்கு கூட அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை வந்து எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் ரொம்ப வந்து எண்ணெய் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்துக்கல. ஒரு கரண்டி ஏந்தலாக வந்து கரண்டி இருக்கணும் பணியாரம். அப்போ தான் அந்த பணியாரம் வந்து நல்லா வரும். குண்டு கரண்டியில் ஊற்றினீங்கன்னா நடுவில் வந்து மாவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைட்லேயே மேலே எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்த சைட் போட்டோடனே உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அவ்வளோதான். பாருங்கள், கரையெல்லாம் கூட்டி பணியாரம் வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் உளுந்து கூடி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பச்சரிசி வச்சு போட்டுக்கலாம். இல்லை உளுந்து பத்தலை அப்படிங்கிறவங்க வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து இட்லி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த பணியாரம் அதே மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக அதை வந்து அந்த கரண்டியில் வந்து லைட்டாக ஒட்டிடுச்சு அந்த பணியாரம். அதனால் இப்போ கரண்டியை வந்து சரி பண்ணிட்டு திரும்ப அடுத்து வந்து எடுத்தாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. சைட் டிஷ்ஷோட வந்து ரொம்ப டேஸ்ட்லாம் இருந்துச்சு. ஹெல்த்தியானதும் கூட. நம்ம நார்மலாக அரிசியை விட இந்த சிகப்பரிசி வந்து ரொம்ப சத்துக்கள் வந்து நிறைஞ்சது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பணியாரம்லாம் வந்து சுட்டு எடுத்தாச்சு. சைட் டிஷ் வந்து ரெட் சட்னி வச்சுருக்கேன். இது இப்போ எப்படி இருக்குன்னு பிச்சு காமிக்கிற பாருங்கள். அந்த பாருங்கள், தாள் தலை சூப்பராக இந்த மாதிரி வந்திருக்கும். ஏடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.